Okay. Next is 9.10 e-banking, electronic banking. 9.10 e-banking, electronic banking. Electronic banking is defined as the automatic delivery of a new and traditional banking products and services directly to the consumers through electronic interactive communication channels. E-banking includes the system of enabling financing institution customers, individuals or business to access accounts, transact business or obtain information or financial products or service through the public or private network, including the internet. With advancements of information and communication technology, banking services are also available through computer. Now, in most of the branches, you see computers being used to record banking transactions. Information about balance in your deposit can be known through computers. In most banks nowadays, human or manual teller counters are replaced by the automated teller machine, that is at ATM. Banking activity carried on through computers and other electronic means of communication is called electronic banking or e-banking. Let us now discuss about some of the modern trends in the banking India. ஸோ இது வந்து பிஸ்னஸ் எலக்ட்ரானிக் பேங்கிங் பற்றி பேசுகிறாங்க. எலக்ட்ரானிக் பேங்கிங்கில் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே எலக்ட்ரானிக் பேங்கிங். இன்டர்நெட் மூலமாக எலக்ட்ரானிக் மூலமாக யூஸ் பண்ணுறது எல்லாமே பேங்கிங் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம எந்த ஒரு யாருக்காவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கணுன்னா கூட, இல்லை யாருக்காவது பணம் அனுப்பணுன்னா கூட, இல்லை யாராவது நமக்கு பணம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்காக கூட, இல்லை நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுன்னா கூட எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம கம்ப்யூட்டர் மூலமாகவே இல்லை மொபைல் மூலமாகவே இன்றைக்கி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்திங்கனாக்கா பேங்கிங்கு. அதில் நம்ம பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி மேனுவலாக யாருமே டெபாசிட்லாம் பண்ணுறதில்ல, எல்லாமே இந்த ஏடிஎம் மூலமாக ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ டெபாசிட்டும் ஏடிஎம் மூலமாக பண்ணுறாங்க அண்ட் வித்ட்ராவலும் ஏடிஎம் மூலம் பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மூலமாக இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கனாக்கா பேங்கிங்காக மாறி போச்சு. இது எலக்ட்ரானிக் பேங்கிங்னு சொல்லலாம். இதுதான் மாடர்ன் ட்ரெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். த மெஷின் அட் த பேங்க் branch or other location which enables the customers to perform basic banking activities, checking one's balance, withdrawing or transfer funds, even when the bank is closed. Bank have now installed their own automatic teller machine throughout the country at the convenient location. By using this, customers can deposit or withdraw money from the own account anytime. ஸோ இந்த ஏடிஎம் மூலமாக பார்த்தோன்னா இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் அந்த பேங்க்காரங்க வந்து ஏடிஎம் மிஷின் வச்சுருப்பாங்க. இது மூலமாக கஸ்டமர்ஸு 24 மணி நேரமும் சரி 7 நாளும் சரி எப்போ வேணாலும் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், பணத்தை வந்து டெபாசிட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சண்டேவாக இருந்தாலும் சரி, பேங்க் இல்லாத நாளாக இருந்தாலும் சரி நம்மளால் பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஏடிஎம்மோட வேலை. நெக்ஸ்ட், டெபிட் கார்டு. A card which allows customers to access their funds immediately electronically. Banks are now providing debit cards to their customers. Having saving or current account in the banks, the customer can use these cards for purchasing goods and services in a different place in lieu of cash. The amount paid through debit card is automatically debited and deducted from the customer's account. ஸோ இந்த டெபிட் கார்டு உங்களுக்கே தெரியும், உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் அப்பா அம்மா எல்லாமே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டெபிட் கார்டு மூலமாக என்ன ஆகுதுனாக்கா, நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ இந்த கார்டை ஸ்வைப் பண்ணி நம்மளால் எந்த ஒரு பொருளை வாங்கிக்க முடியும், இல்லாட்டி ஏதாவது பேமெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு இல்லாட்டி கரண்ட் அக்கௌண்ட் பேங்க்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, credit card. A card issued by a financial company giving the holder an option to borrow funds usually at the point of the sale. Credit cards charge interest are primarily used for short-term financing. Interest usually begins 1 month after the purchase is made of the borrowing limits as a preset according to the individual's credit ratings. Credit cards are issued by the banks to the person who may or may not have account in the bank. Just like debit cards, credit cards are used to make payments for purchase so that the individual does not have to carry cash. Banks allow certain credit period to the credit card holder to make payment of the credit amount.
Interest in charge if a shareholder is not able to pay back the credit extends to them within the stipulated time period. The interest rate charged generally quite high. இந்த கிரெடிட் கார்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், முக்கால்வாசி பேர் வச்சுருப்பாங்க. இது நம்ம பொருள் வாங்கும்போது காசு கட்ட தேவையில்லை. ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே நாம் வந்து காசு கட்டி ஆகணும். அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட்டு பெரிய லெவலில் ஹையாக இருக்கும். ஸோ இது பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு கார்டு ஹேண்டில் பண்ணுறது இந்த கிரெடிட் கார்டு. ஸோ பேங்க் வந்து அந்த கார்டு ஹோல்டருக்கு கடன் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் 1 மந்த்துக்கு அதுக்கு எந்த ஒரு சார்ஜ் போட மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கட்ட மறந்துட்டாங்கனாக்கா விட்டுட்டாங்கனாக்கா ஹெவியாக ரொம்ப அதிகமாக வட்டி போடுவாங்க இந்த கிரெடிட் கார்டில். நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா பேங்கிங், நெட் பேங்கிங்னால் உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி எல்லாமே மொபைல்லே வந்துடுச்சு. அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பார்த்திங்கனாக்கா நம்ம யாருக்கு பணம் அனுப்பணும், இல்லை பணம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இல்லை பொருள் வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம பண்ணிக்க முடியும். இதெல்லாமே தான் நெட் பேங்கிங் பற்றி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ஓப்பனிங் இல்லை, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். இல்லை நம்ம எலக்ட்ரிக் கார்டு, எலக்ட்ரிசிட்டி, இபி, இல்லை டெலிஃபோனு, இல்லை மொபைல் பில்லு, இந்த மாதிரி எது வேணாலும் நம்மளால் கட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபோன் பேங்கிங், அதுதான் இப்போ கம்ப்யூட்டர் பேங்கிங் தான் இங்கே சொன்னாங்க. நெட் பேங்கிங்கிறது அது ஃபோன் பேங்கிங் தான், மொபைல் பேங்கிங்கு. இது எல்லாமே நம்மளால் மொபைலில் பண்ண முடியும். நம்ம செய்கிற டிரான்சாக்ஷனுக்கு எல்லாமே எஸ்எம்எஸ் வந்துடும். இது வந்து 24 hours நம்ம டெலிஃபோனில் இன்டர்நெட் இருந்தால் போதும் நம்மளால் பண்ண முடியும் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பேங்கிங்கோட பேங்கிங் எலக்ட்ரானிக் பேங்கிங்கோட டீட்டெயில்ஸ். ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், அப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அண்ட் ஃபோன் பேங்கிங், இது எல்லாமே அதில் அடங்கி இருக்குது. இதுதான் விஷயம். ஸோ நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு செஷனில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் நாம் மீட் பண்ணலாம்.